ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம இந்த பட்டன்லாம் எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இப்போ Sqlite3 யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது அண்ட் அப்டேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Sqlite3 நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இம்போர்ட் Sqlite3 நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம Sqlite3 கனெக்ட் உங்களுடைய டேட்டாபேஸ் நேம். ஓகேவா? நான் வந்து டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன், data.db. நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம், அது கிரியேட் பண்ணும். ஓகேவா? நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன், student.dbன்னு கொடுக்குறேன். தென் ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா டேட்டாபேஸ் கிரியேட்டட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் ரீரன் பண்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, டேட்டாபேஸ் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? டேட்டாபேஸ் வந்து இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டேபிள் கிரியேட் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்றது நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம இந்த டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்ன்ற இந்த டேட்டாபேஸ்ல ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சி ஈக்குவல் டு, இது வேரியபிள் நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? தென் சி ஈக்குவல் டு Sqlite3 டாட் கனெக்ட் என்னன்னா ஸ்டூடெண்ட் டிபி. ஓகேவா? ஜஸ்ட் நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணி சில வச்சிருக்கேன். ஓகேவா? கர்சர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சி டாட் கர்சர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? தென் கர்சர் டாட், ஏன் கர்சர் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்சர் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய கொரிஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் கர்சர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட் இதுக்குள்ள நம்ம கமாண்ட் எழுதணும். என்னன்னா கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட். இந்த கமாண்ட் எதுக்குன்னா, கிரியேட் டேபிள் நம்ம சொல்லிடுறோம், அந்த டேபிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அந்த டேபிள் கிரியேட் ஆகணும்னு சொல்லிடுறோம். ஓகேவா? என்ன டேபிள் கிரியேட் ஆகணும்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். அதில் என்னென்ன நம்ம வேல்யூ வச்சிருக்கோம், என்னென்ன வேல்யூ வச்சிருக்கோம், நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அதை முதல் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா, இங்க பாருங்க, ஐடி நேம் ஏஜ் அதெல்லாம் இருக்கு. மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னா 1 2 3 6 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம 6 வேல்யூஸ் இங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ஐடின்னு ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்றேன். அது வந்து இன்டீஜரா இருக்கணும். ரைட், இன்டீஜரா இருக்கணும். நெக்ஸ்ட் நேம் அப்படின்னு கிரியேட் பண்றேன். அது என்னவா இருக்கும்னா வேர்கேர். ஓகேவா? வேர்கேர் 20 இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்னன்னா நேம், அதுக்கப்புறம் ஏஜ் என்னவா இருக்கணும்னா இன்டீஜரா தான் இருக்கணும். ரைட், ஓகே, இன்டீஜரா தான் இருக்கணும். ஏஜ் வந்து இன்டீஜரா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து வேர்கேர்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் 20 தான். நெக்ஸ்ட் என்னன்னா டேட் ஆஃப் பர்த், அதுக்கு ஜெண்டர் வந்து வேர்கேர்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறோம்னா சிட்டி வந்து வேர்கேர். ஓகே, இதுவும் 20 தான். இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஒரு கொரி கொடுத்தாச்சு. இதான் டேபிள், Sqlite3ல டேபிள் கிரியேட் பண்றதுக்கான கொரி தான். நெக்ஸ்ட் நம்ம சி டாட் நம்ம சின்ற வேரியபிள் தான் Sqlite3 டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஐ மீன் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை கமிட் பண்ணணும், தென் அதை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, டேபிள் கிரியேட்டட் சொல்லி மெசேஜ் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் ரீரன் பண்றேன், பைத்தான் main.py. ஓகே, டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? டேபிள் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த கொரிஸை வந்து கமெண்ட் லைனா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட் அப்படின்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த டேபிள்ல மட்டும் இன்சர்ட் ஆகக்கூடாது, நம்மளுடைய Sqlite3 டேட்டாபேஸ்லயும் இன்சர்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம கோட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்றதுன்னா, ஜஸ்ட் சேம் மெத்தட் சி டாட் Sqlite3 டாட் கனெக்ட் நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம் student.db. ஓகேவா? ஸ்டூடெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது கனெக்ட் கொடுக்கும்பொழுது அதுவாகவே கிரியேட் ஆகிடும். எங்க கிரியேட் ஆகணும் இங்க பாருங்க, எனக்கு student.db அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? தென் இப்போ கர்சர் நமக்கு
கர்சர் கனெக்ட் பண்ணணும். சி டாட் கர்சர் அப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கர்சர் டாட் எக்ஸிக்யூட். இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன கூறினா ஜஸ்ட் இன்சர்ட் இன்டூ எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். என்னென்ன வேல்யூஸ்னா ஜஸ்ட் ஐடி, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், தென் ஜெண்டர், தென் சிட்டி. ஓகேவா, இதெல்லாம் தான் இருக்கணும். தென் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். அதுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம டைரெக்டாக இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தானே, இந்த ஸ்ட்ரிங்குள்ள நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு பைத்தானில் ஒரு மெத்தட் இருக்கு. நமக்கு எந்த வேல்யூ இதில் இருக்கணுமோ அந்த வேல்யூக்கு நேராக இந்த கொஷின் மார்க் கொடுத்துடணும். ஓகேவா, 1 2 3 4 5 6 கொஷின் மார்க் கொடுத்தாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நேம்ஸ்லாம் கொடுத்துடலாம். ஐடி நேம், சாரி, ஐடி நேம், ஐடி நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அண்ட் சிட்டி. ஓகே, எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. எல்லா டேட்டாவும் நம்ம கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ஐடி நேம் எல்லாமே இந்த வேரியபிள் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த இடத்த கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் வேல்யூ இன்சர்ட் அப்படின்னு மெசேஜ் வரும் இல்லையா, அதனால ஜஸ்ட் நான் கமிட் பண்ணுறேன். சி டாட் கமிட். நெக்ஸ்ட் சி டாட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் பிரிண்ட் வேல்யூ இன்சர்ட்டட் அப்படின்னு கூட வேல்யூ இன்சர்ட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் ரீரன் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் ஆகலை, ஜஸ்ட் சம் எரர் காமிக்குது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, Sqlite3 ஆப்ரேஷனல் எரர் நியர், இங்கே நம்ம கமாலாம் வச்சுருக்கோம், அதனால எரர் கிடைக்கு. ஓகே, இங்கே வந்து வேல்யூஸ் பக்கத்தில் சின்டாக்ஸில் இந்த ஹெட்டிங்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே கமா வச்சுருக்கோம். கமா வரக்கூடாது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் அதை delete பண்ணிட்டேன், ரீரன் பண்ணுறேன். பைத்தான் main.py. ஓகே, ஜஸ்ட் நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன். அருண், தென் 23, டேட் ஆஃப் பர்த் 2/2/2003, ஜஸ்ட் மேல், தென் சிட்டி சென்னை. ஓகே, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்ம டேட்டா பேஸில் வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Sqlite3 யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் Sqlite3 யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி delete பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you next video.